ஹாய் வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் மசாலா கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மஷ்ரூம் மசாலா கறி சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வைங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த அரைச்சோம்ல, அது அரைக்கும்போது தண்ணி ஊற்றல, அந்த தக்காளியோட தண்ணியே போதும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா சிம்மிலேயே கொதிக்க வைங்க. இதில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மஷ்ரூம், அதையும் சேர்த்து ஹையிலே வச்சுக்கோங்க. ஹையில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கசூரி மேத்தி சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த மஷ்ரூம் மசாலா கறி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.